வணக்கம். உங்கள் தில்லைத்திரு உலகெங்கும் பரவி கிடக்கும் தில்லைத்திருவின் துணுக்கு தோரணங்கள் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு முக்கியமாக ஒரு நிகழ்ச்சி பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்துவில் பார்த்தீங்கன்னா பேலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் பேஜுக்கு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பேலியேட்டிவ் கேர்னா நோய் தடுக்கும் முறை. அதை விட தீர்க்க முடியாத வியாதிகள் நோயில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வியாதியினுடைய கடுமை தெரியாத அளவுக்கு அந்த நோயாளிகளுக்கு ஆறுதல் கூறுவது, அதை மேன்மேலும் வளர விடாமல் தடுப்பதற்கான மருந்துகள், அதாவது பெயின் கில்லர்னு சொல்லலாம், சைக்காலஜிக்கல் ஓரியன்ட் ட்ரீட்மெண்ட்டு, ஆறுதல் கூறுதல், அதான் சைக்காலஜிக்கல். அப்புறம் நோய் தடுக்க மேன்மேலும் இம்ப்ரூவைஸ் ஆகாத இருக்க மருந்துகள், இதெல்லாம் தான் பேலியேட்டிவ் கேர். அவருக்கும் அந்த நோயால் பாதிக்கப்பட்டவருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும். இது கேரளாவில் 2009 மிகச்சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களுக்கு எல்லாமே அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ்லேயும் அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி என்னென்ன மாதிரி அணுகணும், ஒரு இடத்துலையும் இருக்கிற கடுமையால் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மோட்டார் நியூரான் டிசீஸ். இது ஏன் திருவேங்கடம் தில்லைத்திரு அடிக்கடி சொல்கிறேன் எம்என்டின்னா, என்னுடைய மனைவி கடந்த 7 ஆண்டுகளாக இதை பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த வல்லரசு என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கல. இது ஒரு வேதனையான விஷயம். உலக மக்கள் 600 கோடி பேரும் வருந்தப்படக்கூடிய விஷயம். ஆனால் நம்மகிட்ட கேன்சர் 4th ஸ்டேஜ் வந்தால் கூட குணப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் மோட்டார் நியூரான் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நோய்க்கு, நோயின்னு சொல்கிறத விட டிசார்டருக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியல. நம்மளும் நிறைய ராக்கெட்லாம் விடுறோம், என்னென்னமோ விஞ்ஞானிகள் மாநாடு இதெல்லாம் நடத்துகிறோம். ரொம்ப வேதனையான விஷயம். இது வரைக்கும் இது பண்ணலை. அதை விட மிக கொடுமையான விஷயம், நாம் சார்ந்திருக்கிற சமூகத்திலேயே இதை மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் ஈவன் ஒரு ஆறுதல் சொல்லக்கூட மனிதர்கள் இல்லை. ஓகே, ஃபினான்ஷியலாக போனஃபைடாக இருக்கிறவங்க, கோடீஸ்வரர்கள், அவர்கள் வீட்டில் இது வந்தால் வரக்கூடாது. இது மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஏன்னா பணம் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு 2 பேரையோ 3 பேரையோ ஆட்களை போட்டு ஏதோ பண்ணிக்கலாம் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும். நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்துருச்சுன்னா இதை விட நரகம் வேறு எதுவுமே இல்லை. குறிப்பாக 2022 ஆகஸ்டில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அக்ரகாரத்து காதல் அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோ உலகம் உள்ள தமிழர்கள் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அவங்களால முடிந்த உதவிகளை பண்ணி நாங்கள் ஃபினான்ஷியல் போனபிலிட்டி, ஃபினான்ஷியல் அடிக்கேட், ஃபினான்ஷியல் ஹெல்ப்பு இருந்தது. ஏன்னா நான் ஒரு சமுதாயத்தில் மிக நல்ல அந்தஸ்தில் இருந்தவன். டாடா இன்டர்நேஷனல் லிமிடெட் என்ற ஒரு உயர்ந்த கம்பெனியில், மிகச்சிறந்த கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தவன். திடீர்னு என் மனைவி 2019 இதேமாரி என்கவுண்டர் ஆன துண்டு, இந்த நோயால் பாதிக்கப்பட்ட துண்டு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. மருந்துகளே இல்லைன்னாலும் சும்மா விட முடியுமா? She is my beloved wife. That's why I spent all those my savings and tangible and intangible assets for further treatment. But unfortunately, there is no treatment in the world. So, இப்போ என்னன்னா we are literally stand on the road. அப்படின்னா ரோட்டில் இருக்கோங்கிறதுல எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ அப்படியே ஒரு வாடகை வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் கம்மிங் டு த ப்ரியர் பாயிண்ட். இந்த பேலியேட்டிவ் கேருங்கிறது கேரளாவில் அவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமல நம்மளுக்கு தமிழகத்தில் இன்னும் அது சிறப்பாக இல்லை. என்னன்னா, ஒன்று, நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் ஒரு நிதி உதவியை பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த நோய்க்கு மருந்தே இல்லைங்கும் போது சும்மா நம்ம ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போய் அவங்கள வச்சு ஆராய்ச்சி பண்ணுறதுல எந்த புண்ணியமும் இல்லை. போதிய நிதி ஆதாரங்களோட அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு, அதாவது எப்படின்னா ஆதரவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பத்துக்கு பண்ணினா, அவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழும் காலம் வரை அவர்களுக்கு எவ்வளவு ஆயுள் இருக்கோ அந்த ஆயுள் இருக்கும் வரை அவரை பார்த்து கொள்ளக்கூடிய கணவனுக்கு அந்த நிதி ஆதாரங்கள் மூலியமாக அந்த நோயாளியை மிகுந்த கவனிப்புடன் பார்த்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதாவது ஃபெசிலிட்டேட்டாக இருக்கும். மற்றபடி தமிழ்நாட்டில் அந்த பேலியேட்டிவ் கேருங்கிறது ஒன்றும் சிறப்பாக இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதாவது என்னென்னா, நோய் தடுக்கும் முறை அதர்கள் ஒன்றும் இல்லை. கேரளாவில் இன்றைக்கி அந்த பேப்பரை படித்தேன், 8 பேப்பரை ரொம்ப ஜோராக இருந்தது, ஒரு பக்கத்துக்கு ஆர்டிக்கல். ஸோ அதை மாதிரி நம்ம கொண்டு வரணும். அது இல்லாத மாண்புமிகு நமது தமிழ் முதல்வருக்கு நிறைய வேண்டுகோள்கள் விடுத்திருக்கேன். அவருடைய பிஸி ஷெட்யூலில் மறுபடியும் இது ஒரு தடவை அவர் பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு நிதி ஆதாரத்தினுடைய எங்களுடைய எஞ்சிய வாழ்க்கைக்கு ஏதாவது சிறப்பான உதவிகள் செய்வாருங்கிற மிகுந்த எதிர்பார்ப்புடன் மீண்டும் இந்த வீடியோவை சமுதாயத்திற்கு வெளியிடுகிறேன். வேறு என்ன செய்யறது? நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, இடுக்கண் வருங்கால் நகைகை அப்படின்பா. துன்பம் வரும்போது சிரிக்க சொல்லி வள்ளுவர் சொன்னார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இடுக்கண் வருங்கால் இப்போ இருக்கிற சமுதாயம் எல்லாமே சிரிக்குது ஒழிய, அந்த இடுக்கண் ஏன் வந்தது, நம்மளால் முடிந்த உதவிகளை பண்ணுவோம் அப்படிங்கிற சூழ்நிலையே இல்லை. நான் வேலைக்கு போக கூட ரெடியாக இருக்கேன் சார். ஐ எம் 59 years old. பட்
இவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு சரியான ஆட்கள் கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் எவரிபடி இஸ் அ டெம்பரரி பேசிஸ். ஏன்னா வாயும் பேச முடியாமல், நடக்கவும் முடியாமல், ரயில் டியூப் என்று சொல்லக்கூடிய மூக்கின் வழியாக ஆகாரம் செல்லக்கூடிய, குழாய் வழியாக மூக்கு வழியாக ஆகாரம் செல்லக்கூடிய சூழ்நிலையில் இந்த அம்மையார் இருக்கும்பொழுது என் ஒய்ஃபு அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சு ஒரு சமூக சேவையுடன், அர்ப்பணிப்பு உணர்ச்சியுடன், அதாவது டெடிகேட்டிவ் ஃபீலிங்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அதுமாரி ஆட்கள் இன்னும் தமிழ்நாட்டில் கிடைக்கல. இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? நானும் வேலையெல்லாம் தேடிட்டு இருக்கேன். 15 இயர்ஸுக்கு வேலையும் தேடுறேன். 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல படிப்பு இருக்குது. ஏன்னா என்னுடைய மென்டாரே என் மனைவி தான். இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு வழிகாட்டுறது என் மனைவி தான். கண்ணாலே பேசி எல்லாம் பண்ணுறது. அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு வேலைக்கு கிடைச்சா கூட ப்ரைவேட்டில் போக முடியல. ஸோ இதே மாதிரி சூழ்நிலையில் எனக்கு இப்போதைக்கு எனக்கு என் மனைவிக்கு என்ன தேவைன்னா ஒரு நிதி ஆதாரம் தான். நிரந்தர வைப்பு நிதி ஏதாவது ஒரு நேஷனலைஸ் பேங்கில் எங்கள் பேரில் போட்டால் இந்த அரசாங்கமானது அம்மையார் இருக்கும் வரை அதிலிருந்து வரக்கூடிய ஈவுத்தொகைனா வட்டி பணம்னு பேர். டிவிடெண்டுன்னு சொன்னால் லாபம் அப்படின்னு சொல்லலாம். ஈவுங்கிறது வட்டின்னு சொல்லலாம். அந்த தொகையை வச்சு அவர்கள் கூடயே இருந்து பணிவிடை செய்து காக்க முயல்வேன்னா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த பேலியேட்டிவ்னஸ், அதாவது இன்னும் கடுமையாக போகாமல் அவங்கள வச்சுட்டு பாதுகாக்க முடியும். இன் கேஸ் எனக்கு முன்னாடி அவங்க வைகுண்ட பதவி அடைந்தாலோ இல்லை விண்ணுலகம் சென்றாலோ இந்த அரசாங்கம் கொடுத்த அந்த வைப்பு நிதியை திருப்ப கொடுக்கறதுக்கு நான் சம்மதிக்கிறேன், உறுதி கூறுகிறேன். இன்கேஸ் அவர்களுக்கு முன்னாடி, அம்மையாருக்கு முன்னாடி நான் இருந்தாலோ அந்த வைப்பு நிதியை வைத்துக்கொண்டு எவராவது ஒருவர் அவரை காப்பாற்றலாம் மீன்ஸ் அந்த உயிர் உடலில் இருக்கிற வரைக்கும் அதை பேணி பாதுகாக்கலாம். அதனால் இதை தயவு செஞ்சால் நல்லா இருக்குன்னு மேலான மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு என்னுடைய இருகரம் கூப்பி மறுபடியும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் உள்ளதை அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். இது பேலியேட்டிவ் கேருங்கிற ஒரு சிறப்பு காணொலி. அதன் மூலியமாக மீண்டும் தமிழக முதல்வருக்கு என்னுடைய வேண்டுதலை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய நம்பர் 9840525988. வாழ்க வளமுடன்.